அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதி வீராம்பட்டினம் நாகூர் தோட்டம் முதல் ஜிடிஎல் குடியிருப்பு வரை ரூபாய் 3,89,000 செலவில் புதிய குடிநீர் குழாய் அமைக்கும் பணியை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி தலைமையில் பூமி பூஜை செய்து பணியை துவக்கி வைத்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ், உதவி பொறியாளர் நாகராஜன், இளநிலை பொறியாளர் சுரேஷ் மற்றும் அப்பகுதி என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், கிராம பஞ்சாயத்தார்கள் கலந்து கொண்டனர். கொஞ்சம் சைடு வச்சிட்டு போங்க, கல்லு வேணா போங்க, கல்லு வைக்காதீங்க. ஏமா இங்க பாருமா, ஹலோ. புதுச்சேரி அடுத்த சோம்பட்டு கிராமத்தில் பவளங்குடி சித்தர் ஜீவ சமாதி உள்ளது. இங்கு சித்தரின் 218வது குரு பூஜை விழா நடைபெற்றது. இதனையொட்டி முதல் கால யாக வேள்வியுடன் கூடிய சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. இதில் அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி சுவாமி தரிசனம் செய்தார். அதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு மகா தீபாராதனை வழிபாடு நடைபெற்றது. நிகழ்ச்சியில் பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து அங்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த அன்னதானத்தை அமைச்சர் நமச்சிவாயம் துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன், பாஜக பிரமுகர் சிவா உட்பட பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுவை சுகாதாரத்துறையில் பணிபுரிந்து வரும் அரசு ஊழியர் சங்கங்களின் சம்மேளனத்தின் பொதுச் செயலாளர் முனுசாமி, அமைப்பு செயலாளர் ஜவஹர் ஆகியோர் காரைக்காலுக்கு இடமாற்றம் செய்யப்பட்டனர். இந்த இடமாற்ற உத்தரவை ரத்து செய்ய கோரி கடந்த மாதம் 23ஆம் தேதி சுகாதார இயக்குநர் அலுவலகத்தில் அரசு ஊழியர் சம்மேளனத்தின் சார்பில் காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றது. அப்பொழுது இடமாற்ற உத்தரவை ரத்து செய்வதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். ஆனால் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இதனை கண்டித்து புதுவை சட்டசபை அருகே உள்ள சுகாதாரத்துறை இயக்குநர் அலுவலகத்தில் மீண்டும் ஊழியர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது அரசு ஊழியர்களின் சம்மேளனத்தின் பொதுச் செயலாளர், அமைப்பு செயலாளர் ஆகியோரின் இடமாற்றத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். நாட்டின் 76வது குடியரசு தினம் நாடு முழுவதும் ஜனவரி 26ஆம் தேதி கோலாகலமாக கொண்டாடப்பட உள்ளது. குடியரசு தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி கடற்கரை காந்தி திடலில் நடைபெறும் விழாவில் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் தேசிய கொடி ஏற்றி வைத்து காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொள்கிறார். விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் அமைச்சர்கள் பங்கேற்கின்றனர். இதில் அலங்கார வாகன ஊர்வலம், கலை நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளது. இந்நிலையில் குடியரசு தின விழாவிற்கான இறுதி அணிவகுப்பு ஒத்திகை நிகழ்ச்சி கடற்கரை சாலையில் நடைபெற்றது. இதில் காவல்துறையினர், தீயணைப்புத் துறையினர், கடற்படை, கப்பல் படை, சாரணியர், தேசிய மாணவர் படை, பள்ளி மாணவ மாணவிகளின் அணிவகுப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. தொடர்ந்து மத்திய உளவுத்துறை எச்சரிக்கையை தொடர்ந்து புதுச்சேரி முழுவதும் உச்சக்கட்ட பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. தனியார் உணவகங்கள் மற்றும் விடுதிகளில் காவல்துறையினர் சோதனை நடத்தி வருகின்றனர். மேலும் கடலோர காவல்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபட்டுள்ளனர். மாநில எல்லைகளில் வாகன தணிக்கையும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது.
ரெட்டியார்பாளையம் புதுநகரில் கடந்த ஆண்டு வீட்டு கழிவறையில் விஷவாயு தாக்கி 3 பேர் உயிரிழந்தனர். இதனைத் தொடர்ந்து முதல்வர் ரங்கசாமி அந்த குடும்பத்திற்கு ஆறுதல் தெரிவித்து உரிய நிவாரணம் வழங்கப்படும் என உறுதியளித்தார். இந்நிலையில் விஷவாயு தாக்கி உயிரிழந்த காமாட்சியின் கணவர் தேவராஜிடம் முதல்வர் நிவாரண நிதியிலிருந்து முதலமைச்சர் ரங்கசாமி ரூபாய் 20 லட்சத்திற்கான காசோலையை சட்டசபையில் வழங்கினார். புதுச்சேரியில் உள்ள 10,000த்திற்கும் மேற்பட்ட சிவனடியார்களையும் சிவபக்தர்களையும் ஒன்று திரட்டி இந்து சமய எழுச்சிக்கும் ஒற்றுமைக்கும் உலக நன்மைக்காகவும் ஆண்டுதோறும் சிவசிந்தனை நடைப்பயணம் நடைபெறும். இவ்வாண்டும் ஜனவரி 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று புதுவை வேதபுரீஸ்வரர் ஆலயத்திலிருந்து வில்லியனூர் திருக்காமேஸ்வரர் ஆலயம் வரை சுவாமி அலங்காரங்களுடன் சிவ வாத்தியங்கள் பரதநாட்டியங்களுடன் ஊர்வலம் நடைப்பயணம் நடைபெறும். மேலும் சங்கம் புராதன ஆலயங்களை புனரமைக்கவும் உழவாரப் பணிகள் செய்யவும் தமிழ் திருமுறை வேதங்கள் ஆலயங்களில் ஓதவும் ஆலய சொத்துக்களை மீட்டு பாதுகாக்கவும் ஏழை எளிய அடியார்களுக்கு உதவி செய்யவும் இந்து சமய ஒற்றுமை ஏற்படுத்தவும் பண்பாடு கலாச்சாரங்களை பாதுகாக்கவும் தொண்டுகள் செய்து வருகிறோம் என சிவசிந்தனை நடைப்பயண நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர். இந்த பாத யாத்திரை என்பது வருடந்தோறும் ஜனவரி மாதம் கடைசி ஞாயிற்றுக்கிழமை அன்று புதுச்சேரி காந்திரோடு வேதபுரீஸ்வரர் ஆலயத்திலிருந்து புதுச்சேரி வில்லியனூர் திருக்காமேஸ்வரர் கோயில் போய் சென்றடையும். ஒரு 2.5 மணி நேரம் 3 மணி நேரம். இது எதற்காக நடத்தப்படுகிறது என்றால் உலக மக்கள் இன்புற்று வாழ வேண்டி இந்த பாத யாத்திரை நாங்கள் வருடந்தோறும் செய்து கொண்டிருக்கிறோம். இதில் சிறப்பான என்னன்னா இதை துவக்கி வைப்பதற்காக நம்ம கைலை புண்ணு திருக்கழுக்குன்று திருவாசக தாமோதர ஐயா கொடியசைத்து துவக்கி வைக்கிறார். அதற்கு வேண்டிய ஏற்பாடுகளை எல்லாம் நாங்கள் செய்து கொண்டிருக்கோம். நம்மளுடைய சைவ சமயங்களை பாதுகாப்பதற்காக இது போல பாத யாத்திரைகள்லாம் நாங்கள் செய்து கொண்டிருக்கோம். மணவெளி தொகுதிக்குட்பட்ட பூரணாங்குப்பம் AFT ராஜீவ்காந்தி நகரில் உள்ள அனைத்து வீதிகளுக்கும் ரூபாய் 29.70 லட்சம் மதிப்பீட்டில் கருங்கல் சாலை அமைக்கும் பணி மற்றும் பூரணாங்குப்பம் கிராம நிர்வாக அதிகாரி அலுவலக வீதியில் ரூபாய் 7.63 லட்சம் மதிப்பீட்டில் கழிவுநீர் வாய்க்கால் மற்றும் தார் சாலை அமைக்கும் பணி ஆகியவற்றுக்கு அந்தந்த பகுதிகளில் பூமி பூஜை நடைபெற்றது. இதில் சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியினை துவக்கி வைத்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ், உதவி பொறியாளர் நாகராஜ், இளநிலை பொறியாளர் சரஸ்வதி மற்றும் அப்பகுதி முக்கிய பிரமுகர்கள், பாஜக மாநில விவசாய அணி பொதுச் செயலாளர் சக்திபாலன், தொகுதி தலைவர் லட்சுமிகாந்தன், கிருஷ்ணமூர்த்தி, மணிகண்டன், பூரணாங்குப்பம் அங்காள பரமேஸ்வரி ஆலய தனி அதிகாரி பாஸ்கர், ராஜீவ்காந்தி நகர் நலசங்க நிர்வாகிகள் ராஜசேகர், கலைவாணன், சுரேஷ்குமார் மற்றும் புருஷோத்தமன், முருகேசன், ராஜதுரை, நாகமுத்து, மணி, ராஜகுரு, செல்வி உட்பட பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். வில்லியனூர் தொகுதி கொம்பாக்கம் மாதா கோவில் வீதியில் புதுச்சேரி அரசின் பொதுப்பணித்துறை பொது சுகாதார கோட்டத்தின் குடிநீர் பிரிவு மூலம் ரூபாய் 11,37,000 ரூபாய் மதிப்பீட்டில் புதிய குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கப்பட்டு அதனை மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா கலந்து கொண்டு புதிய குடிநீர் சுத்திகரிப்பு நிலையத்தை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு குடிநீர் விநியோகம் செய்தார். இதன் மூலம் கொம்பாக்கம் மாதா கோவில் மற்றும் அதனை சுற்றியுள்ள மக்கள் பயன்பெறுவர். இதில் தலைமை பொறியாளர் முனைவர் தீனதயாளன், கண்காணிப்பு பொறியாளர் பாலசுப்ரமணியன், செயற்பொறியாளர் உமாபதி, உதவி பொறியாளர் அன்பரசன், இளநிலை பொறியாளர் கோபாலகிருஷ்ணன் மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள், திமுக மாநில கழக நிர்வாகிகள், அணிகளின் நிர்வாகிகள், தொகுதி கழக நிர்வாகிகள், கிளைக்கழக நிர்வாகிகள், தொண்டர்கள், பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். ஆரோவில் தமிழ்நாடு இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி இயக்குநர் சஞ்சய் ரஸ்தோகி, புதுச்சேரி பிராந்திய மேலாளர் சந்தோஷ் ஆரோவில் அறக்கட்டளை அலுவலகத்துக்கு வருகை செய்தார். அவர்கள் சிறு மற்றும் நடுத்தர தொழில்கள் மற்றும் நிலைத்துறையுடன் கூடிய சூரிய ஆற்றல் துறையில் ஒத்துழைப்பு வாய்ப்புகளை ஆராய்ந்தனர். ஆரோவில் அறக்கட்டளையின் சிறப்பு அலுவலர் டாக்டர் சீதாராமன் ஆராய்ச்சிமிகு கலந்துரையாடல் நடத்தினார். சஞ்சய் ரஸ்தோகி மற்றும் சந்தோஷ் ஆரோவில் MSME யூனிட்களை பார்வையிட்டனர். இதில் கைசாராய சாக்லேட் உற்பத்தி, தோல் பொருள் உற்பத்தி, இசைக்கருவிகள் தயாரிப்பு மற்றும்
மணமிக்க மெழுகுவர்த்தி தயாரிப்பு போன்ற கைநுண்கலை தொழில்கள் இடம்பெற்றன. 700க்கும் மேற்பட்ட MSME யூனிட்களின் சாதனைகள், தனித்துவம் மற்றும் சமூக பங்களிப்புகளை விளக்கினார். மேலும் ஆரோவில் மற்றும் அதன் சுற்றுவட்டார கிராமங்களில் உள்ள இளைஞர்கள் இந்திய அரசின் தொடக்க திட்டங்களில் பலன்களை எளிதில் பெறுவதற்கான வாய்ப்புகள் குறித்து விவாதம் நடைபெற்றது. சஞ்சய் ரஸ்தோகி ஆரோவிலும் அதன் சுற்றுவட்டார கிராமங்களிலும் உள்ள இளைஞர்களுக்கு MSME திட்டங்களை எளிதில் அணுகக்கூடிய வகையில் வடிவமைக்க உறுதியளித்தார். இத்திட்டம் இளைஞர்கள் தங்கள் சொந்த தொழில்களை துவங்குவதற்கும் புதிய சிற்பத்திறன்கள் மற்றும் புதுமையான கண்டுபிடிப்புகளை உருவாக்குவதற்கும் வழிவகுக்கும். விரைவான மற்றும் எளிய விண்ணப்பத்துடன் வங்கி தரம் மற்றும் கடன் உதவி எந்த தடைகளும் இல்லாமல் வழங்கப்படும். இது இளைஞர்களை சுய நிர்ணயத்துடன் வாழ முடியும் அளவுக்கு திறனை வளர்க்கும் என தெரிவித்தார். So 6 different pumps bring 6 different scale of sound. You just have to pump and play music. The difference, yeah, and this one is the normal PVC. So and we have a just tuning. So it depends upon the bath, the tuning will be changed. Yeah, you want to try? பாண்டிச்சேரி மேரிடைம் அகாடமி 15வது ஆண்டு நிறைவை குடியரசு தினத்தை முன்னிட்டு கொண்டாடி வருகிறது. இந்த கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக இரத்த தான முகாம் நடத்தப்பட்டது. பாண்டிச்சேரி கடல்சார் அகாடமி இயக்குனர் அருள் ஜோஸ்பின் மேரி மற்றும் முதன்மை கேப்டன் சுரேஷ் ஜெகதீசன் வழிகாட்டுதலின் கீழ் இரத்த தான முகாம் ஏற்பாடு செய்யப்பட்டது. இதில் மெரைன் ஆபீசர்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ் மற்றும் அருகிலுள்ள பகுதி மக்கள் தன்னார்வமாக இரத்த தானம் செய்தனர். இந்த இரத்த தான முகாம் மருத்துவத்துறையில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. இரத்த தானம் மூலம் பல உயிர்களை காப்பாற்ற முடியும் என்பதை இந்த நிகழ்வு எடுத்துரைக்கிறது. பாண்டிச்சேரி மேரிடைம் அகாடமி சமூகத்திற்கு தன்னால் இயன்ற பங்களிப்பை வழங்கி வருவதை இந்த இரத்த தான முகாமில் வலியுறுத்துகிறது. புதுச்சேரி அரும்பாத்தபுரம் திருவைக்கா அரசு உயர்நிலைப் பள்ளியில் கலை மற்றும் ஓவிய கண்காட்சி 2025 நடைபெற்றது. பள்ளி தலைமை ஆசிரியர் வாசு தலைமை தாங்க பொறுப்பாசிரியர் சுரேஷ் வரவேற்புரை ஆற்றினார். நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கரன் கண்காட்சியை தொடங்கி வைத்து மாணவர்களை வாழ்த்தி பேசினார். முதன்மை கல்வி அலுவலர் மோகன் மாணவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி வாழ்த்தி பேசினார். கண்காட்சியில் மாணவர்களின் 100க்கும் மேற்பட்ட கலை மற்றும் வண்ண ஓவிய படைப்புகள் இடம்பெற்றன. ஆசிரியை சுகி லீலா நன்றி கூறினார். ஆசிரியை அசுந்தா நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினார். கண்காட்சிக்கான ஏற்பாடுகளை ஓவிய ஆசிரியர் அன்பழகன் மற்றும் மாணவர்கள் செய்திருந்தனர். பெற்றோர்கள், ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் கண்காட்சியை கண்டுகளித்தனர். புதுச்சேரி பெட்ரிட் சமணர் CBSE பள்ளியில் பள்ளி முதல்வர் பாஸ்கர்ராஜ் தலைமையில் UKG மாணவர்களின் சர்வதேச சாதனை புத்தகத்தில் தடம் பதிக்கும் முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. விழாவின் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் புதுவை கடலூர் உயர்மறை மாவட்ட பேராயர் பிரான்சிஸ் கலட்ஸ் ஆகியோர் கலந்து கொண்டனர். அனைவரின் முன்னிலையிலும் மாணவர்களின் திறன்கள் வெளிக்கொணரப்பட்டது. பள்ளி முதல்வர் ஊக்கம் மாணவர்கள் தங்களின் குறிக்கோளை அடைய முயற்சி எடுக்க வைப்பதுடன் அவர்களை வெற்றியின் இலக்கை நோக்கிய பாதையில் வழிநடத்துகிறது. அத்தகைய முயற்சியின் பலனாக மாணவர்கள் தங்கள் சாதனைகளை நிகழ்த்தியதாக தெரிவித்தார். UKG மாணவர்கள் சாகித்யன் 1 முதல் 500 வரையிலான பகா எண்களை 1 நிமிடம் 26 வினாடிகள் 89 மில்லி வினாடிகளில் அதிவிரைவாக கூறினார். சாம் அபிஷேக் 1 முதல் 500 வரையிலான 5 மடங்கு எண்களை 1 நிமிடம் 5 வினாடிகள் 16 மில்லி வினாடிகளில் விரைவாக கூறினார். அதனைத் தொடர்ந்து முதல்வர் அருட்தந்தை பாஸ்கர்ராஜ் செயல்பாடுகளை வெகுவாக பாராட்டியதுடன் அவரின் முயற்சிகள் அனைத்தும் மாணவர்களின் எதிர்காலத்தை சிறப்பாக வடிவமைக்க உதவுகிறது என வாழ்த்தினார். பெட்ரிட் சமணர் CBSE பள்ளி இருபாலர் பள்ளியாக மாறுவதற்கு முதல்வர் அவர்களும் பேராயர் அவர்களும் தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்தனர். மாணவர்களின் இத்தகைய முயற்சிகளை ஆசிரியர்களும் பெற்றோர்களும் பாராட்டியதுடன் தங்களின் வாழ்த்துக்களை கூறினர்.
புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனை எதிரே நகராட்சிக்கு சொந்தமான வணிக வளாகத்தில் சுமார் 10க்கும் மேற்பட்ட கடைகள் இயங்கி வருகிறது. இங்கு துணிக்கடைகள், உணவகங்கள் மற்றும் சிற்றுண்டி உணவகங்கள், மருந்தகங்கள் செயல்பட்டு வருகிறது. இங்கு கடந்த 5 ஆண்டுகளுக்கு மேல் முறைகேடாக 2 கடைகள் இயங்கி வந்தது. இதுகுறித்து பலமுறை நகராட்சிக்கு புகார் கடிதங்கள் வந்த நிலையில் முறைகேடான செயல்பட்டு வந்த 2 கடைகளுக்கு அதிகாரிகள் அதிரடியாக சீல் வைத்தனர். மேலும் இந்த வணிக வளாகத்தில் பல்வேறு கடைகள் முறைகேடாக செயல்பட்டு வருவதாகவும் ஒரே நபர் 4க்கும் மேற்பட்ட கடைகள் வைத்துள்ளதாக பல்வேறு புகார்கள் எழுந்துள்ளது. அது மட்டுமின்றி கடையை பலர் உள் வாடகைக்கு விட்டு லாபம் பார்த்து வருவதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதுகுறித்தும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென பகுதி கடையின் உரிமையாளர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழக மாணவி மீது நடந்த அத்துமீறல் குறித்து விசாரித்து அறிக்கை அளிக்க சட்டமன்ற உறுப்பினர் நேரு என்கின்ற குப்புசாமி தலைமையில் 15க்கும் மேற்பட்ட பொதுநல அமைப்புகளின் பொறுப்பாளர்கள் அடங்கிய உண்மை அறியும் குழு அமைக்கப்பட்டது. இக்குழு கடந்த ஜனவரி 20ஆம் தேதி தொழில்நுட்ப பல்கலைக்கழக துணைவேந்தர் மோகன், பொறுப்பு பதிவாளர் சுந்தரமூர்த்தி உள்ளிட்டோரை சந்தித்து விரிவாக பேசியது. பின்னர் சட்டம் ஒழுங்கு SSP கலைவாணனை சந்தித்து பேசியது. ஜனவரி 11 மாலை 5 மணி அளவில் புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழக மாணவி ஒருவர் ஆண் நண்பரான மாணவர் ஒருவருடன் பல்கலைக்கழக வளாகத்திற்குள் பேசிக்கொண்டே நடந்து சென்றுள்ளார். அப்போது பல்கலைக்கழகத்திற்கு எந்த வகையிலும் தொடர்பில்லாத வெளியாட்கள் 4 பேர் 2 மோட்டார் சைக்கிள்களில் வந்துள்ளனர். அப்போது அந்த மாணவியை முறைத்து பார்த்துள்ளனர். அதற்கு அம்மாணவி எதிர்ப்பு தெரிவிக்கவே அம்மாணவி மற்றும் அவரது ஆண் நண்பரான மாணவருடன் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. பின்னர் கைகலப்பாகி அம்மாணவி மற்றும் அவரது நண்பரான மாணவர் இருவரையும் அடித்துள்ளனர். அம்மாணவிக்கு வலது முழங்கை, வலது தோள்பட்டையில் காயம் ஏற்பட்டுள்ளது. 4 பேரில் ஒருவர் செல்போனில் அழைத்ததன் பேரில் இன்னொருவரும் சம்பவ இடத்திற்கு வந்துள்ளார். அப்போது மாணவியர்கள் கூடிவிடவே அந்த 5 பேரும் தங்களது மோட்டார் சைக்கிள்களில் ஏறி தப்பி இருக்கிறார்கள். பின்னர் அம்மாணவி மற்றும் அவரது ஆண் நண்பரான மாணவர் இருவரும் துணைவேந்தர் மோகன், பொறுப்பு பதிவாளர் சுந்தரமூர்த்தி ஆகியோரிடம் நடந்த சம்பவம் குறித்து புகார் கூறியுள்ளனர். பின்னர் சம்பவம் குறித்து விரிவாக விசாரித்து பின்னர் அம்மாணவியை கதிர்காமம் இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அழைத்து சென்று சிகிச்சை அளித்துள்ளனர். அங்கு பணியில் இருந்த மருத்துவர்கள் சிகிச்சை அளித்ததோடு மாணவி கூறியதன் அடிப்படையில் அடையாளம் தெரியாத 4 பேர் தாக்கினர் என MLC போட்டு காலாப்பட்டு காவல் நிலையத்திற்கு முறைப்படி தகவல் அளித்துள்ளனர். பின்னர் பல்கலைக்கழக பொறுப்பு பதிவாளர் சுந்தரமூர்த்தி எழுத்து மூலம் அளித்த புகாரின் பேரில் காலாப்பட்டு காவல் நிலைய காவல் அதிகாரி முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்துள்ளார். அதாவது PNS சட்டப்பிரிவுகள் படி ஆபாசமாக பேசுதல், அத்துமீறி நுழைதல் உடன் ஒருவர் செய்யும் குற்றத்திற்கு கூட்டு பொறுப்பு ஆகியவற்றின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளனர். தற்போது காலாப்பட்டு காவல் நிலைய போலீசார் சம்பவத்தில் ஈடுபட்ட அரும்பாத்தபுரம் ஷியாம், வில்லியனூர் விமல் மற்றும் 2 சிறுவர்களை கைது செய்துள்ளனர். மேலும் 5வது நபரான ஒருவரை தேடி வருகின்றனர் என்று தெரிகிறது. இச்சம்பவத்தின் போது அம்மாணவி பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாகியுள்ளார் என்று தெரிகிறது. அதனை தொழில்நுட்ப பல்கலைக்கழக நிர்வாகமும் காவல்துறையும் மறைத்திருப்பதாக தெரிகிறது. பல்கலைக்கழகத்தில் பாதுகாப்பில் பல்வேறு குறைபாடுகள் உள்ளன. அங்கு பயிலும் மாணவர்களுக்கு, குறிப்பாக மாணவிகளுக்கு பாதுகாப்பு இல்லை என புதுச்சேரி அரசு மீது அரசியல் கட்சிகள், மாணவர் அமைப்புகள் குற்றம் சாட்டி உள்ளனர். இச்சம்பவம் மாணவியர் மட்டுமல்லாமல் பெற்றோர்கள் மத்தியிலும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது என சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் பொதுநல அமைப்பினர்கள் மாவட்ட ஆட்சியரிடம் அளித்துள்ள மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் கூறும்பொழுது, யூனியன் பிரதேசமான புதுச்சேரியை பொறுத்தவரை ஒரு இடத்தில் கள்ளுக்கடை, சாராயக்கடை கொண்டு வர வேண்டும் எனில் துணைநிலை ஆளுநர் அனுமதி இல்லாமல் கொண்டு வர முடியாது. அப்படி இருக்கும்போது புதிய மதுபான தொழிற்சாலை அமைக்க துணைநிலை ஆளுநர் மதுபான தொழிற்சாலைகளுக்கு அனுமதி அளித்துள்ளாரா இல்லையா என்பதை ஏன் பகிரங்கமாக தெரிவிக்கவில்லை? இதுவரை துணைநிலை ஆளுநர் புதிய மதுபான தொழிற்சாலைகளுக்கு அனுமதி வழங்கவில்லை என்றால் இதற்கு மேல் அனுமதி வழங்குவாரா என மக்களின் நியாயமான கேள்விக்கு வெளிப்படையாக பதிலளிக்க வேண்டியது துணைநிலை ஆளுநரின் கடமையாகும். புதிய மதுபான தொழிற்சாலைக்கு அனுமதி வழங்கும் பிரச்சனையில் இந்திய கூட்டணியில் உள்ள காங்கிரஸ், திமுக ஆகிய 2 கட்சிகளுக்கும் மோதல் ஏற்பட்டுள்ளது. எதிர்க்கட்சியான திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் மதுபான தொழிற்சாலை உரிமம் வழங்கப்பட்டுள்ளது என முன்னாள் முதல்வர் நாராயணசாமி வெகுண்டு எழுந்து கேள்வி எழுப்பியுள்ளார். புதுச்சேரி மாநிலத்தை பொறுத்தமட்டில் திமுக என்பது ஆளும் கட்சியின் ஒரு அங்கம் என்பதை நாராயணசாமி மறந்துவிட்டார். சட்டப்பேரவைத் தலைவர் மீது கொண்டு வரப்பட்டுள்ள நம்பிக்கையில்லா தீர்மானத்தை காங்கிரஸ் எதிர்க்கும் என காங்கிரஸ் கட்சியின் தலைவர் வைத்திலிங்கம் அறிவிப்பிற்கு பிறகு
பிஜேபி சபாநாயகர் மீது கொண்டு வரப்பட்டுள்ள தீர்மானத்தை திமுக ஆதரிக்காது என பிஜேபிக்கு ஆதரவாக திமுக எதிர்க்கட்சி தலைவர் அறிக்கை வெளியிடப்பட்டதை கூட நாராயணசாமி மறந்து பேசுகிறார். அந்த அளவிற்கு நாராயணசாமி தடுமாற்றத்தில் உள்ளார் என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தெரிவித்துள்ளார். தொடர்ந்து துணைநிலை ஆளுநரிடம் எல்லாரும் போய் சந்திப்பதும், அவர் எல்லாரையும் பேசி அனுப்புவதும். இப்ப இது ஆளுநர் மாளிகை என்பது சட்ட விதிகளுக்கு புறம்பா ஒரு பஞ்சாயத்து மாளிகையாக இப்ப சிறிது காலமா மாற்றப்பட்டுள்ளது. இது நல்லது இல்லை. நேற்று முன்தினம் கூட காங்கிரஸ் கட்சியினுடைய சார்பில் ஒரு 28 பேர் போறாங்க ஒரு மனு கொடுத்து. ஆளுநர் மாளிகை என்ன மீன் மார்க்கெட்? அது ஒரு இருக்கிறது ஒரு 10-15 ரூம். அதுல ஒரு 28 பேர் போய் நிக்கிறாங்க. அவங்க எல்லாருமே ஆளுநர் வரவேற்கிறார். அப்போ அரசு மீது புகார் அளிக்கக்கூடிய, பொய் புகார் அளிக்கக்கூடிய நபர்களை ஆளுநர் மாளிகை ஊக்குவிக்குதா? அப்ப இது ஆளும் பிஜேபி என்ஆர் காங்கிரஸினுடைய கோஷ்டி பூசலுடைய வெளிப்பாடா? இது 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 ஏதோ அரசியல் கண்ணோட்டத்துல அதிமுக சார்பு நாங்க இது போல குற்றச்சாட்டை வைக்கல. எங்களுக்கு இதுல அரசியல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் கேபினெட் கூட்டத்துக்கு பிறகு இந்த 13 நாட்கள்ல புதுச்சேரி மாநிலம் என்பது இந்த புதிய மதுபான தொழிற்சாலைகளுக்கு உரிமம் வழங்குவது சம்பந்தமாக மிக மிக பெரிய அளவில் கேவலப்படுத்தப்பட்டு வருகிறது. அதுக்கு துணைநிலை ஆளுநர் அவர்களுடைய இது சம்பந்தமான மௌனம் ஒரு காரணம். எனவே துணைநிலை ஆளுநர் அவர்கள் தனக்குள்ள அந்த அதிகார பொறுப்பை உணர்ந்து புதுச்சேரி மாநிலத்தில் புதிய மதுபான தொழிற்சாலைகளுக்கு அவர் அனுமதி கொடுப்பாரா இல்லையா என்பதை இந்த மக்களுக்கு உடனடியாக அவர் விளக்கம் அளிக்க வேண்டும். புதுச்சேரி நெல்லித்தோப்பு பகுதியை சேர்ந்தவர் ஆண்ட்ரூஸ். இவர் கடந்த 2023ஆம் ஆண்டு ஆன்லைன் செயலி மூலம் ரூபாய் 10,000 கடன் பெற்றார். அந்த கடனை வட்டியுடன் சேர்த்து செலுத்தினார். இந்த நிலையில் அவரை செல்போன் மூலம் தொடர்பு கொண்ட மர்ம நபர் அவரது புகைப்படத்தை நிர்வாணமாக சித்தரித்து அதனை ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் தொடர்பில் உள்ள நண்பர்களுக்கு மற்றும் சமூக வலைதளத்தில் வெளியிடுவோம் என மிரட்டினர். இதனால் அதிர்ச்சி அடைந்த அவர் மர்ம நபர்கள் கேட்டது போல பல்வேறு தவணைகளாக ரூபாய் 2,99,000 செலுத்தினார். மேலும் அந்த கும்பல் அவரிடம் பணம் கேட்டு தொடர்ந்து மிரட்டியதால் அதிர்ச்சியடைந்த ஆண்ட்ரூஸ் இதுகுறித்து சைபர் கிரைம் போலீசில் புகார் செய்தார். புகாரின் அடிப்படையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து சமூக வலைதளத்தில் இருந்த புகைப்படங்களை அழித்தனர். இதனைத் தொடர்ந்து சைபர் கிரைம் ஆய்வாளர்கள் தியாகராஜன், கீர்த்தி ஆகியோர் தலைமையில் 2 தனிப்படைகள் அமைத்து அவர் அனுப்பிய பணம் எங்கு சென்றது என்று விசாரணை நடத்தினர். அப்போது கேரள மாநிலம் மலப்புரத்தை சேர்ந்த முகமது ஷபி என்பவருக்கு தொடர்பு இருப்பது தெரிய வந்தது. உடனே சைபர் கிரைம் போலீசார் கேரளா சென்று அவரை கைது செய்தனர். அவரிடம் விசாரணை நடத்திய போது 10ஆம் வகுப்பு வரை படித்துள்ள அவர் அங்கு லாரி டிரைவராக இருந்தார். தொடர்ந்து அவர் தனது நண்பர் உதவியுடன் இதுபோன்ற மோசடி கும்பலுடன் சேர்ந்து செயல்பட்டது தெரிய வந்தது. தொடர்ந்து போலீசார் அவரது வங்கி கணக்கை சோதனை செய்தபோது அதில் ரூபாய் 10,65,00,000 இருப்பது தெரிய வந்தது. அந்த வங்கி கணக்கை உடனடியாக போலீசார் முடக்கினர். பின்னர் அவரை புதுச்சேரிக்கு அழைத்து வந்து விசாரணை நடத்தினர். விசாரணையில் பல்வேறு தகவல்கள் தெரிய வந்தது. அதன்படி இந்த மோசடியில் மேலும் 13 பேருக்கு தொடர்பு இருப்பது தெரிய வந்தது. இதுவரை பொதுமக்களை ஏமாற்றி 8 வங்கி கணக்குகள் மூலம் ரூபாய் 321 கோடி மோசடி செய்தது தெரிய வந்தது. அந்த வங்கி கணக்குகளை முடக்க போலீசார் நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். இந்த வழக்கில் தொடர்புடைய சித்தான், முகேஷ் ஆகிய 2 பேரையும் அங்குள்ள சிறையில் இருந்து கைது செய்து புதுச்சேரிக்கு அழைத்து வர நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். இந்த சம்பவம் புதுச்சேரியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சம்பவம் குறித்து சைபர் கிரைம் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் நாரா சைத்தன்யா செய்தியாளர்களிடம் கூறுகையில், இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பில், வெப்சைட்டில் வர்ற லோன் ஆப்பில் யாரும் அதை ஜெனுனிட்டி வெரிஃபை பண்ணாமல் யாரும் லோன் எடுக்கக்கூடாது. அப்படி யாரா லோன் எடுத்து யாரா பாதிக்கப்பட்டீங்கன்னா உடனடியாக சைபர் கிரைமுக்கோ இல்லை டோல் ஃப்ரீ நம்பரு 1930க்கோ நீங்கள் வந்தீங்கன்னா உடனடியாக சைபர் கிரைம் உங்களுக்கு உதவி பண்ண காத்துன்னு சொல்லிட்டு ஐயா சொல்கிறாங்க. டெல்லியில் ஒருத்தர், ராஜஸ்தான் ஒருத்தர், பஞ்சாப்ல, வெஸ்ட் பெங்கால், தமிழ்நாடு ஒருத்தர், கேரளா, இது மாதிரி தனித்தனியாக இருக்காங்க. இப்போ இவங்களுக்கு பிடிச்சாதான் தெரியும். இதுக்கப்புறம் 2 பேர் இவர் சொல்லியிருக்காரு சபி. அவர் அரெஸ்ட் பண்ண பிறகு தான் மற்றவங்க என்ன தொடர்பு இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியும். அது இல்லாமல் இந்த முதல்ல அவர் தொடர்பு கொண்ட அந்த வாட்ஸ்அப் ஐபி எடுத்து பார்க்கும்போது கம்போடியா நாட்டிலேருந்து வருது. ஒரு ஐபி கம்போடியா. ஸோ அதனால தமிழ் பையன் கோயிங் டு கம்போடியா தமிழ்நாட்டிலேருந்து கம்போடியாவுக்கு ஆளை கூட்டு போயிட்டு அங்கேருந்து வச்சு அங்கே தமிழே வச்சு பேச வச்சு மிரட்டுறாங்க. ஸோ அந்த வாட்ஸ்அப்பில் இந்த பாண்டிச்சேரி பாதிக்கப்பட்ட மிரட்டது தமிழில் தான் பேசுகிறாங்க. இப்போ இருக்கிற லோன் ஆப் எப்படின்னா
இது +92 வருது. பாகிஸ்தானு, கம்போடியா எல்லா கண்ட்ரிலேருந்தும் வருது. இப்போ என்னன்னா அந்த லோன் ஆப் ஆப்ரேட் பண்ணுறது வந்து எல்லா கண்ட்ரிலும் இருக்குது. என்னன்னா இங்கே சைபர் ஸ்லேவரி போகிறாங்களா, இங்கே சைபர் கிரைம் இங்கேருந்து படித்தவங்களாம் வந்து வேலை வாய்ப்பாக எடுத்துன்னு போயிட்டு கம்போடியா போன்ற இதில் இருக்கும்போது தமிழ் ஆள் எடுத்துன்னு போயிட்டு அங்கேருந்து தமிழை வச்சு மிரட்டி இது லோன் ஆப் த்ரெட்டனிங் அதேமாதிரி நடக்குது. வெளிநாட்டுக்கு போனவங்க எந்த கம்பெனியில் வேலை செய்கிறாங்க, இது ஒரு சைபர் சிலேவரியாக அவங்க இருக்காங்களா அப்படின்றத நாங்கள் வெரிஃபை பண்ணுறோம். இப்போ போன மாதம் வரைக்கும் 33 பேர் வெரிஃபை பண்ணியிருக்கோம்.